ஸோ கைஸ் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம ட்ரோன் வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு. பட் ஆனால் வந்து ட்ரோன் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும் போதே வந்து சார்ஜர்லாம் சார்ஜ் ஆகுதா, ட்ரோன்லாம் சார்ஜ் ஆகும் செக் பண்ணவே இல்லைங்க. ஸோ நைட் நாங்கள் இங்கே வந்து இந்த வீடியோ எடுக்கும் போது ஆன் பண்ணி பார்த்தப்போ வந்து லோ பேட்டரின்னு சொல்லிட்டு ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ கேல்குலேட் பண்ணலான்னு பார்த்தோம், நான் கேல்குலேட் பண்ண முடியல. ஆனால் அந்த வீடியோ அங்கேயே முடிச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ட்ரோனோட அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா வீடியோட லிங்க் வந்து மேலே நான் ஐக்கானில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி வீடியோ போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் போடலாம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 7 o'clock. ஸோ காலையில் போய் பறக்க விட்டு பார்க்கலாம், எங்கேயாச்சும் ஒரு எம்டி பிளேஸில் போயிட்டு. கொஞ்சம் வெதர் செம்ம ஹாட்டாக இருக்கனால ஸோ காலையில் டைமில் இப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் போடலான்ட்டு நாங்கள் வந்து கண்ட்ரோலர் சார்ஜ் போட்டேன். பேட்டரிஸ்லாம் சார்ஜ் ஏறிடுச்சு, இந்த எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் அண்ட் ஆஃப்டர் சார்ஜ் ஏறிடுச்சு. ஆனால் கண்ட்ரோலர் சார்ஜ் போடும்போது பார்த்தீங்கன்னா சார்ஜுங்கிறது ஏறவே இல்லைங்க. ஸோ வந்து பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி உட்கார மாதிரி ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ காலையில் போய் கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு வந்து ஏன்னா அவங்க செக் பண்ணி கொடுக்கல, ஏன்னா இதெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து ஆத்தரைஸ் டீலர்ஸ் வந்து யாருமே கிடையாது. ஸோ அதனால் வாரண்ட்டி பிரச்சனைலாம் வந்து ஷாப்லேருந்து கொடுத்தா தான் உண்டு. டிஜிஐலேருந்து அஃபிஷியலாக வாரண்ட்டி வந்து இந்தியாவில் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ எந்த ஸ்டோரில் நம்ம ஃபாரினில் வாங்குறோமோ அந்த ஸ்டோரில் தான் வந்து வாரண்ட்டி கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ இது நீங்கள் தெரியலன்னா கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரோன் நீங்கள் வாங்க. ஸோ இப்போ நேராக போயிட்டு ஷாப்பில் போய் அங்கே வந்து நம்ம விஷயத்தை சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கிறத பார்க்கணும். மேக்ஸிமம் வந்து கண்ட்ரோல் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் வந்து கண்ட்ரோல் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாலும் நான் அந்த ப்ரோ கண்ட்ரோலர் வந்து இதில் செட் ஆகும்னு பார்த்து எக்ஸ்ட்ரா அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் மட்டும் நான் கொடுத்துட்டு ப்ரோ கண்ட்ரோலர் வாங்கலான்னு பார்க்குறேன். அந்த ப்ரோ கண்ட்ரோல் மீன்ஸ் அந்த டிஸ்பிளே வந்து அதிலே இருக்கும்ல, ஸோ அந்த கண்ட்ரோல் வந்து வாங்கலான்னு பார்க்குறேன். ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் என்ன ஆகுதுன்னு போய் பார்ப்போம். ஸோ வாங்க அப்படியே பார்த்துட்டு நான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கண்டினியூ பண்ணுறேன். அதேமாதிரி கைஸ் இப்போது நிறைய ஃபோரமில் செக் பண்ணும்போது நான் ஆக்சுவலாக கண்ட்ரோல் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு நான் டிஜே வெப்சைட்லையும் சரி, நான் டிஜேயோட ஃபோரம்ஸ் யூடியூப் சைடில் பார்க்கும்போது சரி, கண்ட்ரோலோட ப்ராப்ளம் நிறைய பேத்துக்கு இருக்குங்க. ஸோ வந்து ஆன் ஆகாமல் இருக்கிறது, சார்ஜிங் சிம்பிள் வராமல் இருக்கிறது, அப்புறம் ஒன் டே விட்டுட்டு திருப்பி இன்னொரு மாதிரி வர மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குங்க. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் வீடியோவில் கமெண்ட்டில் நான் பார்த்தேன் என்ன போட்டிருந்துச்சுன்னா, ப்ளக் பண்ணிவிடுங்க, ப்ளக் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 hours சார்ஜ் போடுங்க, தென் 1 or 2 days நீங்கள் அப்படியே விட்டுருங்க. பிகாஸ் பேட்டரியோட செல்ஸ்லாம் வந்து அலைன்மெண்ட் சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க. அதையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அப்பயும் ஒர்க் ஆகவே இல்லை. ஸோ இப்போ வந்து நேராக யூனிவர்சல் ஷாப்புக்கு போயிட்டு அவங்ககிட்ட வந்து அப்படியே கையை விரிச்சிட வேண்டியதான், இறைவாக நான் காப்பாற்று அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியே அங்கே போகலாம். ஸோ எஸ் போய் பார்ப்போம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரிமோட் கண்ட்ரோல் வந்து சேஞ்ச் பண்ண கொடுத்துருந்தேன்ல. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஷாப் ஓனர் வந்து ட்ரோனே வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ விச் இஸ் வெரி குட் திங் ஃபார் மீ. ஸோ வந்து கண்டிப்பாக அந்த ஷாப்போட லிங்க் நான் கீழே போடுறேன். நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்கேஸ் வந்து தப்பு நம்ம மேலே இருக்குது அப்படின்னா கூட அவங்க கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி கொஞ்சம் அலவன்சஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நேராக நம்ம ட்ரோனை போய் ஃப்ளை பண்ணி அது என்னென்ன கேலிப்ரேட் பண்ணுறதுலாம் எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளைட் என்னோடது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ கைஸ் ஒரு எம்டிஎஸ் பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ திருச்சியில் இருக்கவங்க தெரியும், ஜி கார்னர் தான் வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கேலிப்ரேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துலாம். நம்ம கேலிப்ரேஷன் பண்ணவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் ஃப்ளை பண்ணலாம். யூடியூப் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஸோ கேலிப்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொட்டேட் த கேமரா 360 டிகிரின்னு காட்டுறாங்க. அதில் ஆயிடுச்சு அப்புறம் ஆயிட்டு இருக்கு ப்ரோ. ஸோ இப்போ வெர்டிகலாக வச்சு 360 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். ஓகே ஆயிடுச்சு. ஸோ கேலிப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இவ்வளோதான் கைஸ், கேலிப்ரேட் பண்ணியாச்சு நம்ம. ஸோ அடுத்தது இதை க்ளோஸ் பண்ணி வச்சு இதை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஐஎம் கேலிப்ரேட் பண்ணணும் அடுத்தது. ஸோ காம்பஸ் கேலிப்ரேட் பண்ணியாச்சு. அடுத்து ஐஎம் கேலிப்ரேட் பண்ணணும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஐஎம் கேலிப்ரேட் பண்ணணும் கைஸ். ஸோ ஐஎம்ஐயும் பார்த்தீங்கன்னா இனர்ஷியல் மெஷர்மெண்ட் யூனிட். ஸோ அதுதான் வந்து நம்ம ட்ரோன் வந்து இப்படி இருக்கா, ஸ்டேபிளாக இருக்கா, அன்ஸ்டேபிளாக இருக்கா, இப்படி இருக்கான்னு வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அதை இப்போ நம்ம பண்ணணும். ஸோ இப்படி வச்சுட்டு பாரு என்ன சொல்லுது, ஸ்டார்ட் கொடுத்துரு. சைடு வைக்க சொல்லுவோம். ஸோ இப்போ வெர்டிகலாக வைக்க சொல்லிச்சு. ஸோ வெர்டிகலாக வச்சிடலாம். பக்கத்தில் வாங்க. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படி வெர்டிகலாக வைக்க சொல்லுது. ஸோ கேமராவில் இருக்க மாதிரி நம்ம வெர்டிகலாக வைப்போம். ஓகே வெர்டிகலாக வச்சாச்சு. அடுத்தது திருப்பி தலைகீழாக இப்படி படுக்க போட்டு வைக்க சொல்லுது. ஸோ படுக்க போட்டு வைப்போம். ரீஸ்டார்டிங் ஏர்க்ராஃப்ட். ஓகே கடுப்பாக ஓகே சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. ஸோ கேலிப்ரேட் பண்ணியாச்சு கைஸ். ஸோ டேக் ஆஃப் பண்ணலாம். வாட் டு யூ மீன்? அவ்வளோதானா?